ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமோட வந்திருக்கிறேன். அந்த கேமுக்கு பேர் தான் குறுக்கெழுத்து போட்டி. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கேம். நாங்கள் தந்திருக்கிற இந்த பாக்ஸ்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை எழுதி கமெண்டில் போடுங்க. இது உங்களுக்கும் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விட தெரியாத ஆக்களெல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. பார்க்கலாம் யார் ரொம்ப அதிகமாக பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிறாங்கண்டு. வாங்க பார்க்கலாம். இடமிருந்து வலமாக. முதலாவது, எல்கானா இந்த ஊரைச் சேர்ந்தவன். ஆறாவது, இசக்கார் புத்திரருக்கு கிடைத்த நாட்டின் எல்லையிலுள்ள ஒரு பட்டணம். ஏழாவது, தான் பிறந்த நாளை சபித்தவன். 10வது, தேனை சாப்பிட்டதினால் கண்கள் தெளிந்தவன். 12வது, பார்வைகள் பலவிதம், அதில் ஒவ்வொன்றும் ஒரு விதம். சவுல் பார்த்த பார்வையாம், அது தாவீதை பார்த்த பார்வையாம். வலமிருந்து இடமாக. 3வது, பெருமலையின் இரைச்சல் கேட்கப்படுகின்றது என்றவர். 4வது, இஸ்ரவேலை எல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடிருக்கும் என தாவீதிடம் கூறியவர். 7வது, யோயாக்கீமின் குமாரரில் ஒருவர். 9வது, கர்த்தருடைய நித்திய காலமாகவும் அவருடைய இதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். 11வது, அவர்களோடிருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடிருக்கிறவர்கள் அதிகமென வேலைக்காரனிடம் கூறியவன். 15வது, இவன் மிகாயாவை கன்னத்தில் அடித்தான். மேலிருந்து கீழாக. 2வது, குற்றமில்லாத இரத்தத்தை மிகுதியாகச் சிந்தியவன். 3வது, குயவன் வீட்டுக்கு போன தீர்க்கதரிசி. 6வது, இவன் தவறான பொருத்தனை செய்தான். 8வது, பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வினோதமான வேலைகளை செய்வதற்கு இவன் தேவனாலே பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன். கீழிருந்து மேலாக. 5வது, இவன் இரதத்தை விட்டிறங்கி கால்நடையாய் ஓடிப்போனான். 12வது, யூதா கோத்திரத்திலிருந்து கானானை சுற்றி பார்க்க போனது. 13வது, இவன் யோவாபின் சகோதரனும் செருயாவின் குமாரனும் ஆவான். 14வது, அகோலியாபின் அப்பா. 15வது, கழுதையின் பச்சை தாடையெலும்பை வைத்து பலரை கொன்றவன். இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.